அன்பான மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்க அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். செவ்வாய் பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறுவதைத்தான் நாம செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம். ஜோதிடத்துல செவ்வாய்க்குன்னு ஒரு தனி கெத்து உண்டு. அவரை நவகிரகங்களின் தளபதி அப்படின்னு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த வேகமும் துடிப்பும் வேற எந்த கிரகத்துக்கிட்டையும் பார்க்க முடியாது. நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்துக்கும் நம்ம மனசுல இருக்கிற தைரியத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி. ஒருத்தர் வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும்னா அவருக்குள்ள அந்த வெறி இருக்கணும்ல. அந்த வெறிய தூண்டி விடுற வேலைய செவ்வாய் தான் பார்க்கறாரு. அதனால தான் இந்த பெயர்ச்சி நடக்கும்போது எல்லா ராசிக்காரங்களும் கொஞ்சம் உஷாரா கவனிப்பாங்க. பொதுவா செவ்வாய் ஒரு ராசியில 1.5 மாசம் வரைக்கும் இருப்பாரு. ஆனா சில நேரங்கள்ல அவர் வக்ரமடையும் போது, அதாவது பின்னோக்கி நடக்கிற மாதிரி தோணும்போது, ஒரே ராசியில 4 இல்லனா 5 மாசம் கூட தங்கிடுவாரு. அப்படி அவர் தங்குற காலத்துல தான் உலகத்துல நிறைய அதிரடி மாற்றங்கள் நடக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறப்போ முதல்ல நாம கவனிக்க வேண்டியது நம்ம கோபத்தை தான். செவ்வாய் நெருப்பு தத்துவம் கொண்ட கிரகம். அவர் இடம் மாறும்போது சிலருக்கு அனல் பறக்கிற மாதிரி கோபம் வரும். சின்ன விஷயத்துக்கு கூட சட்டுன்னு டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன் இப்படி எகிர்றாங்க அப்படின்னு மத்தவங்க யோசிக்கிற அளவுக்கு அந்த எனர்ஜி இருக்கும். அதே மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் செவ்வாய் தான் பொறுப்பு. ஒருத்தர் புதுசா வீடு கட்டணும்னாலும் நிலம் வாங்கணும்னாலும் செவ்வாயோட அருள் கண்டிப்பா வேணும். அவரோட பெயர்ச்சி சாதகமாயிருந்த இழுபறியா இருந்த சொத்து விவகாரங்கள் எல்லாம் டக்குன்னு முடிவுக்கு வரும். கை நழுவி போன நிலம் கூட தேடி வரும். சகோதர சகோதரிகளுக்கு இடையில இருக்கிற உறவையும் செவ்வாய் தான் தீர்மானிக்கிறாரு. ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு அவர் மாறும்போது கூட பிறந்தவங்க கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். இல்லனா தம்பி தங்கச்சிங்களால நமக்கு ஏதோ ஒரு வகையில ஆதாயம் கிடைக்கலாம். இது எல்லாமே செவ்வாய் எந்த வீட்டுக்கு போறாருங்கிறத பொறுத்து தான் இருக்கு. வீரம், விவேகம் இது ரெண்டுமே செவ்வாயோட அடையாளங்கள். இராணுவத்துல இருக்கிறவங்க, போலீஸ் துறையில இருக்கிறவங்க, விளையாட்டு வீரர்கள் இவங்களுக்கெல்லாம் செவ்வாய் பெயர்ச்சி ரொம்ப முக்கியம். அவங்களோட திறமைய வெளிப்படுத்தவும் பதவிகள் கிடைக்கவும் இந்த கிரக மாற்றம் பெரிய அளவுல கை கொடுக்கும். ஆனா செவ்வாய் பெயர்ச்சியில ஒரு சின்ன சிக்கலும் இருக்கு. அவர் ஒரு பாப கிரகம்னு சொல்லப்படுறதால ஒரு சில இடங்கள்ல இருக்கும்போது விபத்துகள் இல்லனா அறுவை சிகிச்சை மாதிரியான விஷயங்களை கொடுக்க வாய்ப்பிருக்கு. அதனால தான் செவ்வாய் பெயர்ச்சி அப்போ வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் நிதானமா இருக்கணும்னு எச்சரிப்பாங்க. இந்த பெயர்ச்சியால 12 ராசிகளுக்கும் ஒரே மாதிரி பலன் கிடைக்காது. ஒருத்தருக்கு ராஜயோகம் கிடைக்கலாம், இன்னொருத்தருக்கு செலவுகள் எகிரலாம். ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம், செவ்வாய் பெயர்ச்சி நடக்கும்போது எந்த ராசிக்காரரா இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையில ஒரு வேகம் பிறக்கும். மந்தமா இருந்த காரியங்கள் எல்லாம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். செவ்வாய்க்கு மங்களன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதாவது மங்களமான காரியங்களை செஞ்சு வைக்கிறவர்னு அர்த்தம். அதனால தான் திருமண பொருத்தத்துல செவ்வாய் தோஷம் இருக்கான்னு அவ்வளவு முக்கியமா பார்க்கறாங்க. அவர் பெயர்ச்சி ஆகும்போது திருமண தடையால வருத்தப்படுறவங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க வாய்ப்பிருக்கு. பெயர்ச்சி நடக்கும்போது செவ்வாய் எந்த கிரகத்தோட சேர்றாருங்கிறதும் ரொம்ப முக்கியம். குருவோட சேர்ந்தா அது குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க. பயங்கரமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இதுவே ராகுவோடவோ இல்ல சனியோடவோ சேர்ந்தா கொஞ்சம் டென்ஷனான சூழல் உருவாகும். இந்த கிரக கூட்டணியை வச்சுதான் உலக அரசியல்ல கூட பெரிய மாற்றங்கள் நடக்கும். நம்ம மனசுல இருக்கிற பயத்தை போக்கி எதையும் எதிர்கொள்ற குனிச்சலை கொடுக்கிறது தான் இந்த பெயர்ச்சியோட உண்மையான நோக்கம். என்னால முடியுமா அப்படின்னு தயங்கி நின்னவங்க கூட செவ்வாய் பலமா ஒரு ராசிக்கு வரும்போது பார்த்துக்கலாம் இறங்கு அப்படின்னு களத்துல குதிப்பாங்க. அந்த தன்னம்பிக்கை தான் செவ்வாய் கொடுக்கிற பரிசு. பெயர்ச்சி பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் செவ்வாயோட கடுமையை குறைக்கவும் அவரோட அருளை முழுசா பெறவும் சில பரிகாரங்கள் சொல்லுவாங்க. குறிப்பா முருகப்பெருவானை கும்பிடுறது செவ்வாய் தோஷத்தை குறைக்கும்னு நம்பிக்கை. ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதி முருகர் தானே. அவருக்கு ஒரு தீபம் ஏத்திட்டு காரியத்துல இறங்குனா எல்லாம் சுபமா முடியும்.
மொத்தத்துல இந்த செவ்வாய் பெயர்ச்சிங்கிறது வெறும் கிரக மாற்றம் மட்டும் கிடையாது. அது நம்ம ரத்த ஓட்டத்துல, நம்ம செயல்பாடுகள்ல ஒரு புது தெம்ப உண்டாக்குற ஒரு எனர்ஜி பூஸ்ட் மாதிரி. இது யார உச்சத்துக்கு கொண்டு போக போகுது, யார கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்ல போகுதுங்கிறது தான் இந்த கிரக மாற்றத்தோட சுவாரஸ்யமே. அதனால செவ்வாய் பெயர்ச்சிய கண்டு பயப்படாம அதை ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு செயல்பட்டா செவ்வாய் பகவான் கண்டிப்பா வெற்றியையும் புகழையும் வாரி வழங்குவாரு. அடுத்த 1.5 மாசம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுங்கிற அந்த பயணத்தோட ஆரம்பம் தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி. அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பாப்போம். அன்பான மகர ராசி நேயர்களே, வணக்கம். உங்க ராசியிலேயே இத்தனை காலம் உச்சம் பெற்று அமர்ந்து உங்களை ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருந்த செவ்வாய் பகவான் இப்போ ஒரு வழியா இடத்த காலி பண்ணிட்டு அடுத்த வீட்டுக்கு நகர போறாரு. வர்ற 2026 பிப்ரவரி 23ஆம் தேதி செவ்வாய் பகவான் உங்க ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் 4 மற்றும் 11ஆம் இடங்களுக்கு அதிபதி, அதாவது சுகஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்துக்கு உடையவர். இதுவரைக்கும் உங்க ராசியில லக்னத்துல அவர் உச்சமா இருந்ததுனால உடம்புல ஒரு பதட்டமோ மனசுல ஒரு பிடிவாதமோ இருந்திருக்கும். இப்போ அவர் 2ஆம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு வர்றாரு. இந்த பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு விரிவா அலசுவோம். முதல்ல உங்க சுபாவத்துல ஒரு மாற்றம் வரும். ராசியில இருந்த செவ்வாய் விலகிறதுனால அந்த முரட்டுத்தனம் குறையும். முகத்துல இருந்த ஒரு விதமான இறுக்கம் மாறி இப்ப கொஞ்சம் சாந்தம் பிறக்கும். செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால பேச்சில் ஒரு வேகம் இருக்கும். ஆனா கவனமா இருக்கணும். ஏன்னா 2ல செவ்வாய் இருந்தா சுடச் சுட பேசுவீங்க. அது குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்பை உண்டாக்கலாம். பொருளாதார ரீதியா பார்த்தா இது ஒரு சூப்பரான டைம். 11க்கு உடைய லாபகாரகன் 2இல் அமர்வது தன லாப யோகத்தை கொடுக்கும். பணப்புழக்கம் முன்ன விட இப்போ தாராளமா இருக்கும். கையில காசு தங்காம இருந்த நிலைமை மாறும். சேமிப்பு உயரும். வராத கடன்கள் வசூலாகும். உங்க வங்கிக் கணக்குல பேலன்ஸ் ஏறுறத பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் என்பதால் பிரிஞ்சு இருந்தவங்க ஒன்னா சேருவாங்க. வீட்டுல விசேஷங்கள் களைகட்டும். ஆனா குடும்பத்துல பேசும்போது மட்டும் வார்த்தைகளை அளந்து பேசுங்க. உண்மை கசக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்க உண்மையத்தான் பேசுவீங்க. ஆனா அது மத்தவங்களுக்கு கோபத்தை வரவழைக்கும். 11க்கு உடையவர் 2இல் இருப்பதால் மூத்த சகோதரர்கள் மூலமா உங்களுக்கு பண உதவி அல்லது சொத்து லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க மூலமா ஒரு நல்ல பிசினஸ் வாய்ப்பு தேடி வரும். 4க்கு உடையவர் 2இல் இருப்பதால் பூமி லாபம் உண்டு. நிலம் அல்லது வீடு விற்கிற பிளான் இருந்தா இப்போ அது நல்ல விலைக்கு போகும். அந்த பணத்தை வச்சு வேறொரு சொத்து வாங்குவீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பல்வலி அல்லது கண் எரிச்சல் வரலாம். காரமான உணவுகளை குறைச்சுக்கோங்க. முகத்துல சின்ன சின்ன கொப்பளங்கள் வரலாம். தண்ணி நிறைய குடிங்க. தொழில் மற்றும் வியாபாரத்துல ஒரு அதிரடியான முன்னேற்றம் இருக்கும். குறிப்பா ஹோட்டல் பிசினஸ், மளிகை கடை, நகைக்கடை வைத்திருக்கிறவங்களுக்கு லாபம் சும்மா அள்ளும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு எதிர்பார்த்ததை விட அதிகமா கிடைக்கும். உங்க மேலதிகாரிகள் உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நல்ல சம்பளத்தோட ஒரு கௌரவமான வேலை கிடைக்கும். கை நிறைய சம்பளம்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு வாய்ப்பு அமையும். செவ்வாய் 2இலிருந்து 5, 8, 9 ஆகிய இடங்களை பார்க்கிறார். 5ஐ பார்ப்பதால் பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கராரா இருப்பீங்க. அவங்க படிப்புக்காக கொஞ்சம் அதிகமா செலவு செய்ய வேண்டியிருக்கும். காதல் விஷயத்துல கொஞ்சம் விரிசல் வரலாம். ஒருத்தர் சந்தேகப்படுறதை தவிர்த்துட்டு நேருக்கு நேர் பேசி தீர்த்துக்கோங்க. ஈகோ பார்க்காதீங்க. 8ஐ பார்ப்பதால் திடீர் பணவரவு உண்டு. இன்சூரன்ஸ் முதிர்வுத் தொகை அல்லது ஷேர் மார்க்கெட் லாபம் உங்க கைக்கு வரும். மறைமுகமா ஏதோ ஒரு வழியில காசு வந்து சேரும். 9ஐ பார்ப்பதால் தந்தை வழி உறவுகள்ல கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அப்பாவுக்கு சின்னதா மருத்துவ செலவு வரலாம். ஆனா ஆன்மீக காரியங்களுக்கு நீங்க செலவு செய்வீங்க. வண்டி வாகனங்களை பராமரிக்க வேண்டியிருக்கும். டயர் மாத்துறது அல்லது பெயிண்ட் அடிக்கிறதுன்னு வண்டிக்காக கொஞ்சம் பணம் செலவழிப்பீங்க. ஆனா அது சுப செலவுதான். நண்பர்கள் வட்டம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து உதவி செய்வாங்க. அவங்களோட பார்ட்னர்ஷிப்ல புது தொழில் ஆரம்பிக்கவும் வாய்ப்பு இருக்கு. மாணவர்களுக்கு இது ஒரு முக்கியமான காலம். பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி போன்ற கலை சார்ந்த விஷயங்கள்ல பரிசுகளை தட்டிச் செல்வீங்க.
ஞாபக சக்தி கூடும். பெண்களுக்கு இந்த பெயர்ச்சி ஒரு தைரியத்தை கொடுக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கிற திறமை கூடும். நகை வாங்குற யோகம் பலமா இருக்கு. சொந்த வீடு கட்டணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கிறவங்க இப்போ வேலையை ஆரம்பிக்கலாம். பணத்தடை இருக்காது. வங்கி கடன் சுலபமா கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமா லாபம் கிடைக்கும். பிசினஸ் நிமித்தமா நீங்க போற டிராவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல டீலை முடிச்சு கொடுக்கும். சாப்பாட்டுல கொஞ்சம் கட்டுப்பாடு அவசியம். 2ல செவ்வாய் இருந்தா ருசிக்கு அடிமையாக தோன்றும். அதனால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம பார்த்துக்கோங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு செல்வாக்கான நேரம். மேடை பேச்சுகள்ல மக்கள் உங்களை கவனிப்பாங்க. உங்க வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்கும். எதிரிகள் உங்ககிட்ட நேருக்கு நேர் மோத பயப்படுவாங்க. உங்க பேச்சிலேயே அவங்கள அடக்கிடுவீங்க. கோர்ட் கேஸ் விஷயங்கள்ல சாதகமான திருப்பம் வரும். ரியல் எஸ்டேட்ல இருக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு கோல்டன் பீரியட். ஒரு பெரிய டீலை முடிச்சிட்டு கமிஷன் தொகையில ஒரு சின்ன பிளாட்டே வாங்குவீங்க. ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செய்யறவங்க லாபம் வந்த உடனே எடுத்துருங்க. ரொம்ப ஆசைப்பட்டு உள்ளேயே வச்சிருக்க வேண்டாம். சகோதர வழியில இருந்த பிணக்குகள் தீரும். தம்பிகளோட உட்கார்ந்து பேசி பூர்வீக சொத்து பிரச்சனைய சுமூகமா முடிப்பீங்க. சமூகத்துல உங்க அந்தஸ்து உயரும். ஒரு 4 பேர் மதிக்கிற இடத்துல நீங்க இருப்பீங்க. உங்க அட்வைஸை கேட்டு மத்தவங்க நடப்பாங்க. வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இப்போ அதுக்கான வாய்ப்புகள் கதவை தட்டும். வேலைக்காகவோ அல்லது படிப்புக்காகவோ கடல் கடந்து போற யோகம் உண்டு. விவசாயிகளுக்கு இந்த பெயர்ச்சி லாபகரமாக இருக்கும். விளைபொருட்களுக்கு நல்ல சந்தை விலை கிடைக்கும். புதுசா விவசாய நிலம் வாங்குவீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். உங்க வாய்மொழி திறமையாலேயே பல சாதனைகளை செய்வீங்க. ஆனா இரவு நேரத்துல வண்டி ஓட்டும்போது தூக்கத்தை தவிர்த்துட்டு கவனமா போங்க. செவ்வாய் 2ல இருக்கும்போது கண்ணுல தூக்கமில்லாம வேலை பார்க்க தோன்றும். உங்க ராசிநாதன் சனி பகவான் என்பதால செவ்வாயோட வேகம் உங்களை கொஞ்சம் டென்ஷன் ஆக்கும். நிதானமா செயல்பட்டா எல்லாத்திலையும் வெற்றிதான். வீட்டில இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு வேண்டிய மருத்துவ உதவிகளை செஞ்சு கொடுங்க. புதுசா கல்யாணமான தம்பதிகளுக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். வார்த்தை தடித்தால் வாழ்க்கை இனிக்கும்னு நினைச்சிட்டு போயிட்டே இருங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியால ஒரு நல்ல செய்தி வரும். 11ஆம் அதிபதி வலுவா இருக்கிறதால குலதெய்வ அருள் கிடைக்கும். மொத்தத்துல இந்த செவ்வாய் பெயர்ச்சி மகர ராசிக்கு தன லாபத்தையும் குடும்ப மகிழ்ச்சியையும் அள்ளி தரப்போகுது. உச்சத்தில் இருந்த செவ்வாய் விலகிறதே உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதிதான். இப்போ பரிகாரங்கள். மகர ராசிக்கு அதிபதி சனி என்பதால் நீங்க ஆஞ்சநேயரை வழிபடுறது ரொம்ப விசேஷம். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்துங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூவால அர்ச்சனை பண்ணுங்க. கந்தசஷ்டி கவசம் கேட்கிறது உங்க மனசுக்கு தைரியத்தையும் தெளிவையும் தரும். முடிஞ்சா ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு வாங்க. இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில்ல நவக்கிரகத்துல இருக்கிற சனி பகவானுக்கும் செவ்வாய்க்கும் விளக்கேத்துங்க. யாரையும் கிண்டல் பண்ணி பேசாதீங்க. உங்க பேச்சுதான் உங்களுக்கு பலம். அதுவே பலவீனமா மாறிடாம பார்த்துக்கோங்க. ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. குறிப்பா துவரம்பருப்பு கலந்த சாதத்தை தானமா கொடுக்கிறது செவ்வாயோட கெடுபலன்களை குறைக்கும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செப்பு பாத்திரத்துல தண்ணி குடிங்க. இது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. நல்லதே நடக்கும். தன்னம்பிக்கையோட முன்னேறுங்க மகர ராசி நேயர்களே. இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.